நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 7/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து நேற்று கொடுத்ததில் வந்து சி போர்டு 7 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் நமக்கு 7 நம்பர் வந்துருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி என்ன நம்பர் அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9301 அதே மாதிரி 77 சரிங்களா. இதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி மத்தியானம் 1 மணி ரிசல்ட்டில் அடிக்கப்பட்ட நம்பர் இது தான் அடிச்சிருந்தாங்க சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டில் அடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோதி கழிவு 8 அதே மாதிரி 531 அதே மாதிரி 580 அதே மாதிரி 905 சரிங்களா. இது மேலே அடிக்கப்பட்ட நம்பர் கீழே எழுதிடலாம் 93 1 777 இதுதான் நமக்கு பேசிக்காக அடிச்சிருந்தாங்க. இந்த நம்பரை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். இந்த 3 நம்பரையும் ஆவரேஜாக கணக்கு வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 177 நம்ம 7 நம்பர் வந்து சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். ஆல் போர்டில் நமக்கு 6 7ங்கிற நம்பர் எதிர்பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அதே ஆல் போர்டில் 2 நம்பருமே நமக்கு இங்கே மேட்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா. அதனால தான் சொல்கிறோம் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆக போகாது. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது 5 நம்பருக்கும் 9 நம்பருக்கு 7 நம்பர் செட் ஆகும், மாற்றமே இல்லை. அதே மாதிரி 5 நம்பருக்கும் 9 நம்பர் 7 நம்பர் செட் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா நமக்கு அதிகமாக வந்து 9க்கு 2ன்னு வந்திருக்கும், அதே மாதிரி வந்து 5க்கு 2ன்னு வந்திருக்கும் சரிங்களா. இப்போ இந்த 2 நம்பர் வந்துச்சுனாவே நமக்கு அதே சேம் நம்பர் 5க்கு 9க்கு 7 அதே மாதிரி 5க்கு 7 இது 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு வராமல் போகாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி தான் வருது சரிங்களா. ஓகே, உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் அது மாதிரி எடுத்து ப்ளே பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் அதை கொடுக்குறோம். அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த ட்ராவில் உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப சூப்பராக வின்னிங் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஓகே, அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் என்ன மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்கள் வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன் 8ஆம் நம்பர் வருது அப்படின்னா உங்களுக்கு 1ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அது மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்னு பாருங்கள். 8ஆம் நம்பர் இது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. 58ங்கிற நம்பர் நமக்கு மேலே வந்திருக்கு. அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு 8ஆம் நம்பர் வச்சு ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 8ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் அது பேசிக்காக வருதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா 1ஆம் நம்பருக்கு மேபி 8ஆம் நம்பர் தான் வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். அது மாதிரி இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 8ஆம் நம்பர் ரொம்பவே ஆவரேஜாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுக்கும். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏ போர்டில் வந்து 8 நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பரும் வராமல் போகாது. 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1க்கு 2ன்னு வருவாங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது சரிங்களா. மேபி 2ஆம் நம்பரும் அந்த இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இல்லாமலாம் சொல்ல முடியாது, இருக்குது சரிங்களா. 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர்னா 7க்கு அதாவது நம்ம நினைக்கிறேன்னா 1ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் வருது அப்படின்னாலே நமக்கு அதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதாவது அந்த இடத்துல 7ஆம் நம்பர் 1க்கு 7 வருது அப்படின்னா அதே சேம் நம்பர் வந்து 1க்கு 7 மட்டும்தான் வருமானா இல்லை, 2ஆம் நம்பரும் அந்த இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மெஜாரிட்டியாக நமக்கு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8ஆம் நம்பராக இருக்கணும் அல்லது 2ஆம் நம்பராக இருக்கணும் ஏ போர்டு. அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா ரொம்ப சின்ன நம்பர் வந்து அடித்தாங்கன்னா ரொம்ப அதை விட சின்ன நம்பர் ஆடணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் தான் ஆடணும். இந்த 2 நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஆவரேஜாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. மேபி உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்க. நம்ம அதுக்காக தான் சொல்லுங்கள். வர மாதிரி இருக்குது தெரியுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் அந்த ட்ராவில் கிடைக்கும். அதே மாதிரி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னங்க இப்போ தாங்க 7ஆம் நம்பர் வந்துச்சு. மறுபடியும் எப்படி 7ஆம் நம்பர் வரும்னா மேபி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 7ஆம் நம்பர் மறுபடியும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு பி போர்டில் வந்து மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 7ஆம் நம்பர் எது உங்கள் கணக்கில் பேசிக்காக வருதான்னு பாருங்கள். எனக்கு 7ஆம் நம்பர் தான் வருது. ஏன்னா வச்ச நம்பருக்குள்ளே தான் வச்சா தான் வின்னிங் வருங்கன்னா வராதுங்க. நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. எப்போயுமே வச்ச நம்பர் தான் உங்களுக்கு வின்னிங் நம்பரை மாறுமே தவிர அதுக்குள்ளேயே தான் நமக்கு வின்னிங் திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் நாளைக்கு வந்துச்சுன்னா அதே மாதிரி உங்களுக்கு 7க்கு 3ன்னு வரும். இல்லை 7ஆம் நம்பர் திரும்ப வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகபட்சமாக இருக்கும். அது இல்லைன்னா மறுக்க முடியாது. அந்த மாதிரி வந்தால் கூட வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது. உங்களுக்கு இது வருதா அப்படிங்கிறது பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கிறது தான் கணக்காக வருது சரிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 8 7 அப்படிங்கிற 2 நம்பரும் அதே மாதிரி 2
3ங்கிற நம்பர் புரியுதுங்க நான் சொல்கிறது அப்படியே பவர் வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. பார்க்கலாம் எப்படி வந்தாலும் நமக்கு ஆல் போர்டில் செம்ம வின்னிங் இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. சரிங்க. அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு திரும்ப 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ஏன்னா 7க்கு 5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. 7க்கு 5 5க்கு 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அப்படி ஆடினா கூட 5ஆம் நம்பர் வந்து மறுபடியும் நமக்கு சி போர்டில் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. சி போர்டில் உங்களுக்கு 5ஆம் நம்பர் வருதாங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா அன்றைக்கி ரொம்பவே சின்ன நம்பர் ஆடிட்டாங்க 177. அப்போ கொஞ்சமாவது கொஞ்சம் பெரிய நம்பர் வச்சு ஆடணும், ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. எனக்கு இப்போ 125 875 வரலாம். சரிங்க. அந்த மாதிரி ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டு அப்படியே வேல்யூ கொஞ்சம் சேர்த்து மாற்றி விட்றக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துருக்குது சின்ன நம்பர் 125 875 எவ்வளோ தூரம் இருக்குது இல்லையா, சம்மந்தமே இல்லாத நம்பர் தான். அதே மாதிரி தான் 2ஆம் நம்பர் வந்து அது உள்ள ரொம்ப சின்ன நம்பர் ஆடுறாங்க அப்படின்னா 2ஆம் நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி. 2ஆம் நம்பர் வச்சு ஆடுறதுக்கு 3ஆம் நம்பர் வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சேம் டைம் வந்து உங்களுக்கு இன்னொரு நம்பர் பெரிய நம்பர் வந்து ஏ போர்டில் சி போர்டில் வச்சு இப்படி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது 239 ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்க. பெரிய நம்பர் வச்சு லாஸ்ட்டில் பெரிய நம்பர் வச்சு முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இங்கே வந்து சின்ன நம்பர் வச்சு ஆடிக்காங்க, அதே மாதிரி உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து பெரிய நம்பர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த டைம் வந்து நமக்கு மறுபடியும் மேலே பெரிய நம்பர் வச்சு கீழே சின்ன நம்பர் மறுபடியும் வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்க்கலாம் உங்களுக்கு இது கணக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள். எனக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் இதான் கிடச்சிருக்கு. இதில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக வரக்கூடிய நம்பர் 8 7 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. அதே மாதிரி ஒரு 3ஆம் நம்பர் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. இது மாதிரி வருதாங்கிறதையும் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதே மாதிரி 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி நம்பர் கிடச்சது 667 44 74 இல்லையா, 166 674. சரிங்களா. அதே மாதிரி 580 95 இதுதான் நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட நம்பர். இந்த நம்பரை கணக்கு வச்சு தான் நம்ம இந்த ட்ரா கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் மேட்ச் ஆகுது, என்ன நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 0 வந்துச்சுன்னா மேக்ஸிமம் என்ன நம்பருங்க வரும், 2ஆம் நம்பர் தான் வரும், வேறு எதுவும் வராது. என்னங்க சொல்கிறீங்க, 0க்கு 2 வருமா அப்படின்னா கண்டிப்பாக 0க்கு தான் 2ஆம் நம்பர் வரணும், வேறு எதுவும் வராது. 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி 2ஆம் நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். வந்து எடுத்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அந்த மாதிரி தான் கணக்கு வருது. உங்களுக்கு மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா. அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கு அதே மாதிரி 2ஆம் நம்பர் மட்டும் வருமானா உங்களுக்கு 4ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா 0க்கு 4 0க்கு 2 இந்த 2 நம்பருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 4ங்கிற 2 நம்பரையும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏ போர்டில். சரிங்களா. ஏ போர்டு 095 வந்திருக்குல்ல நேற்று, 095 0க்கு 2 0க்கு 4ங்கிற மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது. சரிங்களா. அப்படி இல்லைன்னா அங்கே கொடுத்த மாதிரி தான் ஏ போர்டில் மறுபடியும் ஒரு 9ஆம் நம்பர் வச்சு ஆடுறதுக்கு அங்கே 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி திரும்ப பி போர்ட்லேயே ஒரு 9ஆம் நம்பர் வச்சு ஆனாலும் திரும்ப வந்து நமக்கு 9ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அதனுடைய கண்டினியூவாக அதில் வச்ச மாதிரி இதுலேயும் பி போர்டு வந்து 7ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 2 நம்பருக்கு அதாவது 6 மணி ரிசல்ட்டில் நமக்கு வந்து சில பி போர்டில் வந்து 3 அல்லது 7 கொடுத்தாங்க இல்லையா. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 9, இதில் வச்ச நம்பர் வச்சாங்கன்னா 9, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 7. இந்த 2 நம்பரையும் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அங்கே கொடுக்குறது அதே சேம் நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்கோம். அங்கே வந்து பி போர்டில் வச்ச நம்பரே வச்சாங்கன்னா 7, அதை தாண்டி வச்சாங்கன்னா 3, இங்கே வச்ச நம்பர் வச்சாங்கன்னா 9, அதை தாண்டி வச்சாங்கன்னா 7, அவ்வளோதான். வேறு வித்தியாசமே ஒன்றுமே கிடையாது. ரொம்ப பக்கமாக தான் கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா. அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி காமிக்குது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. 3ஆம் நம்பர் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி சி போர்டு மட்டும்தான் அந்த இடத்துல வருமா அப்படின்னா இல்லை. சி போர்டில் 3ஆம் நம்பர் மட்டும் தான் 6ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா 293 வரணும், இல்லை 476 அப்படிங்கிற மெத்தடில் உங்களுக்கு ஃபாலோ ஆகி வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் எடுத்துங்க. ஆல் போர்டு சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே கணக்கு தான், வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல. சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் கிடைக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவில் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.